ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா கோர்ட்டில் அந்த சேம்பர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது திரும்பவும் நம்ம மயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம வெண்பாவோட போட்டோவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்தி பார்த்தா நம்ம வெண்பாவை காணும்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுட்ருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு அப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உயிரே போன மாதிரி தவிச்சிட்ருக்கிறாரு. உடனே நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்து மல்லி என்னாச்சு மல்லின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மல்லி அழுதுகிட்டே எங்க நம்ம பொண்ணை வந்து நான் தொலைச்சிட்டேங்க, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டியே, உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வந்து நடக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். கடைசியில் அவங்க நல்லவங்களே இல்லை. அவங்களும் வந்து குழந்தைங்கள விற்கிற கேங்கில் ஒரு பொம்பளை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரவுடிங்களை கூப்பிட்டு நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு விளையாடிட்டு இருந்த இடத்துல ஒருத்தருடைய ஃபோனில் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் கால் பண்ணாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட தான் அந்த லேடியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 2 குழந்தைங்களை வந்து கடத்திட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த 2 ரவுடிங்களும் ரூம்ல இருக்கிற வெண்பாவை வந்து ஒருத்தர் வந்து கர்ச்சிஃபை வச்சு வாயை அடைச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலை கட்டிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா வந்து இந்த வயசுல ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மூச்சு திணறுது, ரொம்பவே தவிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நினைக்கும் போது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியுமே வந்து பதறிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய்க்கு இப்போ எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ மல்லியோட நிலைமை என்ன, வெண்பா கிடைச்சிட்டா கூடிய சீக்கிரத்தில் வெண்பா கிடைச்சிட்டா பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வந்து தீபனும் வந்து வரப்போறாரு. தீபன் வந்து விஜய் இருக்கும்போது சொல்வார் இந்த மாதிரி மல்லியை வந்து கண்டிப்பாக திட்டு தான் போகிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான காரணமே அந்த ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தான் நீ வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதையும் மீறி போனது தான் இப்போ தப்பே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ஆக போகுது. இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெண்பா கிடைச்சிடணுங்க. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம வெண்பா வந்து தப்பிச்சிடணும். தப்பிச்சு யாராவது ஒரு நல்லவர்கிட்ட மாட்டி அவங்க மூலயமா விஜய்க்கோ இல்லை மல்லிக்கோ நம்ம வெண்பா வந்து ஃபோன் பண்ணி டடா நான் வெண்பா பேசுகிறேன், என்னை காப்பாற்றுங்க, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு. நம்ம வெண்பா வந்து ரொம்பவே புத்திசாலி தான். ஸோ அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். தப்பிச்சுட்டு யார் மூலயமாவது வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த தெரியப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வெண்பா சீக்கிரத்திலே வந்து கிடைச்சிடணுங்க. அதுதான் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.